ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மோர் மிளகாய் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் 2 கிலோ அளவுக்கு நாட்டு மிளகாய் வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த மிளகாய் தான் மோர் மிளகாய்க்கு செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் வாங்கினீங்கன்னா அந்தளவு நல்லா இருக்காது. இப்போ இந்த மிளகாவை காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இப்போ வேக வச்சதை தண்ணியே இல்லாமல் வடிகட்டிக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மிளகாவோட காம்பை எடுக்க மாட்டாங்க. எடுக்காமல் ஒரு குச்சி இல்லாட்டி ஊசி வச்சு ஒவ்வொரு மிளகாக்கும் லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மோரில் டிப் பண்ணி எடுப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஏன் பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் மிளகாவுக்கு மோர் இறங்கி மிளகாவோட காரம் கம்மியாகும். நம்ம அந்த மாதிரி ஓட்டை எதுவும் போட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் எல்லா மிளகாவோடையும் காம்பையும் நம்ம எடுத்துடுறோம். இந்த மாதிரி காம்பை எடுக்கும்போது அது வழியாக என்ன ஆகும்னா, மோர் இறங்கி மிளகாவோட காரம் கம்மியாகிடும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மிளகாவை நான் 2 நாளைக்கு நல்ல வெயிலில் இந்த மாதிரி காய வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 நாள் ஆகிடுச்சு. மிளகாயில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றிடுச்சு. எந்த ஒரு பிசுப்பும் இல்லாமல் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா, மோர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மோர் மிளகாய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஓட்டியாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க மோரை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தயிர் அடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் நிரம்புற அளவுக்கு மோர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மிளகாவோட எல்லா சைடுமே மோர் நல்லா இறங்கி இருக்கும். அதனால் காரம் கம்மியாகிடும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி 2 நாளைக்கு மாடியில் காய வச்சுக்கலாம். இதை ஒரு நாளைக்கு 4 தடவையாச்சு அடிக்கடி எடுத்து குலுக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 நாள் ஆகிடுச்சு. நல்லா மோர்லாம் இறங்கியிருக்கு. இதை ஒரு நியூஸ் பேப்பரில் மாடியில் வெயிலில் நல்லா காய வச்சுக்கிறேன். இதுவுமே ஒரு 2 நாளைக்கு நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், 2 நாள் ஆகிடுச்சு. மோர்லாம் மிளகாயில் ஊறி நல்லா காஞ்சி இருக்குது. பாருங்கள், நல்லா மொறுன்னு இருக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 10 மிளகாய் போல் சேர்த்து வறுத்துக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு சேர்த்திங்கன்னா உடனே பொரிஞ்சிடும். இது பொரிக்கும்போது எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து பிளாக்காக எண்ணெயில் வந்துடும். அது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவு நல்லா இருக்காது. அதனால் எண்ணெய் கம்மியாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா டார்க்காக ஆகிட்ட பிறகு இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மோர் மிளகாய் தயிர் சாதம், புளி சாதம், கீரை இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த மோர் மிளகாய் என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொரித்து ஒரு வாரத்துக்கோ இல்லைனா 10 நாளைக்கோ எடுத்து வைக்க வேண்டாம். அன்னன்னைக்கு வேண்டியதை அன்னன்னைக்கு பொரித்து சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் மற்ற மோர் மிளகாயை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை வெயிலில் காய வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு வரும். இதை நீங்கள் பொரிச்செடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இல்லாட்டி காரம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் திரும்பவுமே இதே ப்ராசஸை பண்ணலாம். அதாவது உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு 2 நாள் வெயிலில் காய வைக்கலாம். காரம் அதிகமாக இருந்தால் இன்னுமே கொஞ்சம் தயிர் சேர்த்து, அதாவது மோர் சேர்த்து வெயிலில் 2 நாள் காய வச்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோர் மிளகாய் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.